ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து அவங்களோட வைஸ் பிரசிடென்ட்டாக வந்து விவேக் ராமசாமி தான் இருப்பாங்க நம்ம யோசிச்சோம்ல. ஆனால் இப்போ வேற யாரோ மாற்றிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக். எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் ஒரு இந்தியன் மகன் விவேக் ராமசாமி தான் வந்து அடுத்த வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து நியமிப்பாங்கன்னு. ஆனால் இந்தியன் மகன் இல்லை, இந்தியன் மருமகனை வந்து எடுத்திருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த எல்லாருமே பார்த்துருப்பாங்க, அந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டியோட அந்த நேஷனல் கன்வென்ஷன் நடந்தது. ஆஃப்டர் ட்ரம்ப் அவர்கள் குண்டடிப்பட்ட 2 நாளில் வந்து நடக்குது. காதில் பேண்டைடோட வந்திருந்தார். அதில் பார்த்தா ஜேடி வேன்ஸ் அப்படின்னு பேர் சொன்ன உடனே யாரா அவர் அப்படின்னு வந்து யோசிக்க தோணுச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அவர் ஏன் வந்து இந்தியன் மருமகன் சொல்கிறேன், அந்த ஸ்டோரிலாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அவர் வந்தால் இந்தியர்களுக்கு நிறைய நன்மை இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து எத்தனிக்கிறேன். பட் அது ஒரு விவாத பொருள் தான். அது எல்லாமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். JD Vance is such a man. JD, 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 JD. தூய ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தூய ட்ரெஸ்ஸஸில் வந்து நம்ம டிசைனர் சாரி, ஹாஃப் சாரி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாராவது உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இதை நேற்று தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜேடி வேன்ஸ் வந்து நம்மளோட ஸ்டேட்டா மண்டே வந்து அவங்களோட நேஷனல் கன்வென்ஷன்ல ட்ரம்ப் அவர்கள் வந்து அவரோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து நாமினேஷன் பண்றாரு. ஆபிசா ட்ரம்ப் தான் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் ரிபப்ளிக்கன் பார்ட்டிக்கு. வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து ஜேடி வேன்ஸ். இது வந்து மாற போகிறது இல்லை. ஜேடி வேன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவர் தான். அவர் வந்து மிடில் டவுன், அதாவது வந்து டேட்டனுக்கும் சின்சினாட்டிக்கும் நடுவில் இருக்கும், ஒஹாயோவில். ஸோ அதுதான் வந்து அவரோட பூர்வீகம். அவர் வந்து படித்தது எல்லாமே வந்து மிடில் டவுனில் உள்ள ஒரு ஹைஸ்கூலில் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான ஃபேமிலியிலேருந்து வந்தவர். அவங்க வந்து கெண்டக்கி, அவங்க பேரண்ட்ஸ் வந்து கெண்டக்கியை பூர்வீகமாக கொண்டவங்க. ரொம்ப ஒரு வறுமையில் அவர் வந்து அவரோட இளமை காலம் முழுவதுமே வந்து வறுமையில தான் வந்து கழியுது. நிறைய சைல்டு அபியூஸை வந்து அனுபவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒகாயோவோட செனட்டரா ஆகி அடுத்த வைஸ் பிரசிடென்ட் ஆக போறாருங்கும் போது அந்த ஒரு பாத்துல அவர் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் கூட வந்து விவேக் ராமசாமி தான் பர்ஃபெக்டான சாய்ஸா இருக்க முடியும். யாரோ ஒரு ஜேடி வேன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப்னு பார்த்தேன் முதல்ல. அதன் பிறகு யார் இந்த ஜேடி வேன்சன் தோண்டி படிக்கும் போது தான் தெரியுது அவரை பற்றியான பல விஷயங்கள் வந்து வருது. பரவாயில்ல, இவர் வந்து இன்னும் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான் வந்து ட்ரம்ப் செலக்ட் பண்ணியிருக்காரு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல பார்க்கும்போது நீங்க சொன்னீங்கல்ல அவங்க ஒய்ஃப் வந்து இந்தியன் மாதிரி இருக்காங்க. ஆமா. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணி எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணும்போது அவங்க பக்கத்துல ஜேடி வேன்ஸ் பக்கத்துல நின்றுட்டு இருக்கும்போது அவரோட ஒய்ஃப் பார்த்தா இந்தியன் சாயல இருக்கே அப்படின்னு நான் வந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க ஒய்ஃப் வந்து இந்திய பூர்வீகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க ஒய்ஃப் பேர் வந்து உஷா சில்லுக்குரி. அவங்களோட பிறந்தது இங்கே தான். அவங்க வந்து ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். பிறந்த வந்து SFO கலிஃபோர்னியாவில் வந்து பிறக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இந்திய பூர்வ குடிகள், இங்கே வேலைக்காக வந்தவங்க. இந்தியாவில் வந்து அவங்க என்ன ஸ்டேட்? இந்தியாவில் வந்து அவங்க ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்க, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அவங்க அப்பா பேர் வந்து ராமகிருஷ்ணா, அவங்க அம்மா பேர் வந்து லக்ஷ்மி. இவங்க 2 பேருமே 1980களிலே அமெரிக்கா வராங்க. 2000க்கு அப்புறம் அமெரிக்கா வர்றது ரொம்ப சர்வசாதாரணம், எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பு வந்து அது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா இல்லை. கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் வந்து வெல் பில்ட் ப்ரொஃபைலாக இருந்தால் மட்டுமே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அப்படி தான் அவங்க அப்பா ஒரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரொஃபஸர் மைக்ரோபயாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சாண்டியாகோல அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. ரொம்ப 2 பேரோட ப்ரொஃபைல் வந்து வெல் பில்ட். அவங்க அப்பா பார்த்தனா வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர், நிறைய கம்பெனிஸ் வேலை பார்த்துருக்காங்க. கடைசியாக காலின்ஸ் ஏரோஸ்பேஸ்ல டைரக்டரா இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி, அதாவது உஷா சில்லுக்குரி அவங்களோட பேரண்ட்ஸோட ப்ரொஃபைலே வந்து பயங்கரமா இருந்தது. அவங்க உஷா சில்லுக்குரி இங்கே தான் வந்து பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரி ஸ்ரேயா, அவங்களுக்கு ஒரு சகோதரரும் உண்டு. ஸோ 3 பேர் அவங்களுக்கு குழந்தைங்க வந்து இங்கே இருக்காங்க. உஷா சில்லுக்குரியும் வேன்ஸும் சந்திச்சுக்கிட்டு லவ்வா மாறுது. அதுவே வந்து நாளில் வந்து திருமணமா ஆகுது. மீட் பண்ணாங்க, அதை பத்திலாம். ஆமா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜேடி வேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்திலேருந்து மேல வந்தவர். ரொம்ப வறுமையில வாடி இருக்காரு. அவரோட இளமை காலம் முழுவதும் அப்படிதான் போகுது. ஹைஸ்கூல் முடிச்ச பிறகு என்ன பண்றாங்கன்னா வந்து US மெரைன்ல சேர்ந்து ஈராக்ல வந்து போருக்கு போகும்போது அங்கே போறாங்க. அதன் பிறகு வந்து இங்கே OSUல ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் பேச்சுலர்ஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் ஃபிலாசபி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் நினைக்கிறேன் இங்கே OSUல பண்ணது. அதன் பிறகு வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் வந்து லா பண்ணுறாரு. அங்கே தான் வந்து காதல் மலருது. அதே நேரத்தில்
உஷா சில்லுக்குரியும் ஏல் யூனிவர்சிட்டியில லா பண்ண போறாங்க. ஸோ அங்கதான் வந்து மீட் பண்றாங்க, அங்கதான் வந்து காதலா மாறுது, பின்னாளில் அதுதான் வந்து திருமணமா மாறுது. கிறிஸ்டியன் ஹிந்து மேரேஜ். ஆமா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜேடி வென்ஸ் அவங்கள பத்தி பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது அவங்களோட திருமணம் தான். ஏன்னா ரெண்டு பேருமே இருவேறு பின்புலத்தை கொண்டவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ் வந்து ஒரு ஸ்காட் ஐரிஷ் ஃபேமிலியை பின்புலமா கொண்டவங்க. இங்க உஷா சில்லுக்குரி ஒரு இந்தியன் வம்சாவளியை சேர்ந்தவங்க. இங்க இங்கிலீஷ் பேசுறவங்க, இங்க தெலுங்கு பேசுறவங்க, இங்க வந்து கேத்தலிக் நினைக்கிறேன், அவங்க கேத்தலிக் கிறிஸ்டின், இவங்க வந்து ஹிந்து. இப்படி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இருவேறு துருவங்களா இருக்கிறவங்க வந்து இணைந்து வாழ்க்கையை நடத்துறது வந்து அதுதான் டைவர்சிட்டி. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு செலெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து அவரோட பார்வை எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே ரிபப்ளிகன்ஸுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும், அதுலேருந்து சற்று மாறுபட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. முக்கியமா வந்து இதை வச்சு இந்தியர்கள் மேல ஒரு கரிசனம் வருமா என்னங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக தான் இருக்க போகுது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஏழ்மையான நிலைமையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மனம் முடிச்சிருக்காரு. இப்படி பார்க்கும்போது அவர் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் ஓரியன்டா இல்லை அப்படின்னு தெரியுது, ரொம்ப டைவர்ஸ்டா இருக்காருன்னு தெரியுது. ஒரு ஏழ்மையான நிலைமையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்ததுனால அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டா அவர் வேலையில கரெக்டாக இருந்திருக்காரு. அவர் வந்து வெற்றி பெறணும் அப்படி முனைப்போடு இருந்திருக்காருன்னு தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் கடந்து வந்த பாதையை வந்து ஏல் யூனிவர்சிட்டி போகும்போது அங்குள்ள ப்ரொஃபஸர் வந்து அதை வந்து நீ ஒரு ஸ்டோரியா எழுது, ஒரு நாவலா எழுதுங்கும் போது ஹில்பில் எலிஜி அப்படின்னு ஒரு நாவல் வருது. அது நியூயார்க் டைம்ஸோட பெஸ்ட் செல்லர் நாவலிஸ்ட் ஆயிருக்கு 2016 2017. ஸோ இவர் பன்முகத்தன்மை கொண்டவர், ஒரு பொலிட்டிஷியன். ஏன்னா வந்து இப்ப செனட்டரா இருக்காரு, ஒஹாயோ செனட்டரா இருக்காரு. படிச்சு முடிச்ச பிறகுமே ஒரு செனட்டருக்கு வந்து அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இவர் வந்து ஒரு லாயர், நிறைய லா ஃபார்ம்ல வேலை பார்த்திருக்காரு, அது சம்பந்தமா வந்து படிச்சிருக்காரு. ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், நிறைய டெக் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, கம்பெனிஸை வந்து ஜாயிண்ட் வெஞ்சரா இருந்திருக்காரு. ஸோ பிளஸ் நாவலிஸ்ட். ஸோ இப்படி பார்க்கும்போது பயங்கர பன்முகத்தன்மை கொண்டவரா இருக்காரு, பிளஸ் நல்ல மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போகுதான் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும் இல்லையா. அதனாலதான் வந்து ரொம்ப நான் வந்து விவேக் ராமசாமி இல்லையே அப்படின்னு வருத்தப்படும் போது கண்டிப்பா அவருக்கு நிகரான இல்ல அதற்கு மேலான ஒரு கேண்டிடேட்டை தான் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தா ஒஹாயோ தான். எதனால சேஞ்சே பண்ணல. ஆக்சுவலா வந்து விவேக் ராமசாமியா இருப்பாங்கிறது ஒரு எல்லாரோட கெஸ், நம்மளோட கெஸ்ஸும் சேர்ந்து. ஏன்னா வந்து விவேக் ராமசாமி பயங்கர ட்ரம்ப் சப்போர்ட்டரா அறியப்பட்டாரு. பிளஸ் விவேக் ராமசாமி வந்து பயங்கர ட்ரம்போட எல்லா கருத்தோட ஒத்து போய் அதற்கு மேல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு. ஆமா, மீடியாஸும் விவேக் ராமசாமி வருவாங்கங்கிற மாதிரி தான் வந்து போர்ட்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ட்ரம்ப், அதான் நான் சொல்றேன், ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம், அப்படிதான் பிக் பாஸ் அவரு. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். அதான் ட்ரம்ப்பை பத்தி நம்ம ஒரு அனுமானிக்கவே முடியாது. இப்ப ட்ரம்ப் வந்து இந்தியர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரா, ஆப்போசிட்டா இருப்பாரா? அவர் வந்து இப்ப போன தடவை H1B விசாவெல்லாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம். திரும்ப அதே மாதிரியான ஒரு கஷ்ட காலத்தை கொண்டு வருவாரா, இல்ல ஒரு வசந்த காலத்தை கொண்டு வருவாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. பட் இந்த ஒரு இடத்துல ஒரு சரியான வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா அவர் நிறுத்தி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி விவேக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஜேடி வென்ஸா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒஹாயோவை சேர்ந்தவங்க தான். ஸோ நம்ம ஸ்டேட் இதன் மூலியமா வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வந்திருக்கு இந்த ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல. ஒஹாயோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்விங் ஸ்டேட் தான், ஆனா இந்த முறை கண்டிப்பா வந்து அவங்க ரிபப்ளிகன்ஸ் போவாங்க ஆப்வியஸா. ஏன்னா வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டே இங்க என்ன போறாங்கும் போது ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது இந்த தேர்தல். பிளஸ் வந்து நிறைய பேர் வந்து இது விஷயம் தெரிஞ்ச பிறகு அவங்க ஒய்ஃபை பத்தி தான் வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. யார் அந்த உஷா சில்லுக்கரி அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம செகண்ட் நேம் சில்லுக்கரி அப்படின்னு பார்க்கும்போது தெரிஞ்சிடுது அவங்க வந்து ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்களா தான் இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 3 குழந்தைங்க, ஈவான், விவேக், மீராபல் அப்படின்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ நல்ல ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் பர்சனாகவும் இருக்காரு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜேடி வேன்ஸோட அடுத்தடுத்த நகர்வுகள். நீங்க சொன்னீங்கல்ல ஜேடி வேன்ஸ் வந்து ட்ரம்ப்க்கு ஆப்போசிட்டாவும் பேசியிருக்காங்க. ஆமா, ஏன்னா 2014 ட்ரம்ப்பை பத்தி ஜேடி வேன்ஸ் குறிப்பிடும் போது ட்ரம்ப்பை வந்து ஒரு ஹிட்லரோட ஒப்பிட்டு குறிப்பிட்டாரு நிறைய பேர் சொல்றாங்க. ட்ரம்ப்புக்கு வந்து மிக ஆப்போசிட் மனநிலை கொண்டிருந்தாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா காலப்போக்கில் அதெல்லாம் மாறுது. ட்ரம்ப்போட மிகப்பெரிய ஆதரவாளராக மாறுறாரு. இதை பத்தி ஜேடி வேன்ஸ்ட்டு கேட்கும் போது நான் வந்து செஞ்ச தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு, நான் ட்ரம்ப் வந்து ஒரு கிரேட் பிரசிடென்ட் அப்படின்னு வந்து சொல்றாரு. ட்ரம்ப்கிட்ட கேட்கும் போதும் அவர் என்னை பத்தி தெரியாத போது பேசின பேச்சுக்கள் அது. இப்போ வந்து அவர் என்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாரு. அதான் இதுதான் அரசியல். அரசியல எது வேணாலும் மாறும். நாளை என்பதே அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூரம் நம்ம நினைக்கிறோம். ஸோ இவ்வளோ தூரம் ஒரு 4-5 வருஷத்துல எல்லாமே மாறி போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பும் வென்ஸும் வந்து கை கோத்துருக்காங்க. 99.9% வந்து ட்ரம்ப்போட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டதாக தான் தெரியுது ஆஃப்டர் அந்த அசாசினேஷன் அட்டம்ப்டுக்கு அப்புறம். பட்
லெட்ஸ் see நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியல் வந்து நாளை என்பதே ரொம்ப தூரம். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.